ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றது தான் விஜய் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் சினிமா லவர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஃப்ரைடே வந்து லிஸ்ட் ஆகுமா அப்படின்லாம் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. நேற்றுலேருந்து அவங்க வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட் ஃப்ரைடே வந்து ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணால் கூட இந்த படம் பிப்ரவரி 6க்குள்ளே வந்துடும், இல்லை அதுக்கு முன்பே வந்துடும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் அப்படின்றது விஜய் ரசிகர்களுக்கும் விஜய் தொண்டர்களுக்கும் விஜய் ஆதரிக்கக்கூடியவர்களுக்கும் ஃபிலிம் லவர்ஸுக்கும் இருந்தது. இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, ஜனநாயகன் படம் தொடர்பாக டிவிஷன் பெஞ்ச் மேற்கொண்ட விசாரணையுடைய தீர்ப்பு அப்படின்றது 27ஆம் தேதி ஜனவரி 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதனுடைய தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக நீதிமன்ற நடைமுறையை பொறுத்தவரையில் அந்த 10:30க்கு வந்து நீதிமன்றம் கூடுது அப்படின்னா முதல்ல வந்து ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு மென்ஷனிங் அப்படின்றது நடக்கும். அதுக்கு பிறகு ரெகுலர் கேசஸை அவங்க எடுப்பாங்க. இதை பொறுத்தவரையில் ரெட் அப்பீல் இப்போ இந்த பிடி ஆஷா நீதிபதி சிங்கிள் பெஞ்ச் அவங்க விசாரிக்கும் பொழுது ஜனநாயகன் படக்குழு வந்து ஒரு ரிட் அப்பீலாக தான் வந்து நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடர்றாங்க. பொதுவாக ரிட் அப்பீலை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து பதிலளிப்பதற்கான அவகாசம் அப்படின்றது நீங்கள் கொடுக்கணும். அப்போசிஷன் பார்ட்டிக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும். இப்போ படக்குழுவை பொறுத்தவரையில் அவங்களுக்கு வந்து ஒரு தீர்வை நோக்கி எங்களுக்கு இதெல்லாம் ப்ரேயர்ஸ் இதெல்லாம் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்குது, அதனால் நீங்கள் இதை நீதியின் கீழ் எங்களுக்கு தாருங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அதற்கு வந்து ஆப்போசிட் சைடு என்ன சொல்கிறாங்க அப்படின்ற விளக்கத்தையும் நீதிமன்றம் உள்வாங்கி கொண்டு அதற்கு பிறகுதான் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கணும் அப்படின்றது ஒரு நடைமுறை. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் டிவிஷன் பெஞ்ச் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பிடி ஆஷா நீதிபதி கொடுத்ததெல்லாம் தப்பு கிடையாது, அதே நேரத்தில் வந்து சிபிஎஃப்சி தரப்பு வாதங்களையும் கேட்டிருக்கணும், கேட்டு வந்து இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கணும். ரொம்ப அவசரமாக இந்த வழக்கை விசாரித்தது, உடனடியாக தீர்ப்பு வழங்கியது அப்படின்றது வந்து சரியான அப்ரோச் இல்லை அப்படின்றது டிவிஷன் பெஞ்சுடைய ஒரு கன்சர்னாக இருந்தது. உச்சநீதிமன்றத்திலையும் நீதிபதி அவர்கள் இதைத்தான் அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. டிவிஷன் பெஞ்ச் இந்த வழக்கை வந்து எப்படி அவங்க பார்த்துருக்காங்க அப்படின்றது நம்ம செவ்வாய்க்கிழமை நமக்கு தெரிஞ்சிடும். சிங்கிள் ஜட்ஜ் நீதிபதி பிடி ஆஷா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சிபிஎஃப்சி இம்மீடியட்டாக படக்குழுவுக்கு சென்சார் சான்றிதழை கொடுக்கணும் அப்படின்ற உத்தரவு கொடுத்துருந்தாங்க. அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக ஒரு சில நிமிடங்கள் வந்து விஜய் ரசிகர்களுக்கு இருந்தது. உடனடியாக டிவிஷன் பெஞ்சுக்கு வந்து சிபிஎஃப்சி சார்பில் அப்பீல் போகப்பட்டது. அந்த அப்பீலில் அவங்க வந்து முன்வச்ச ஒரு முக்கியமான வாதம் என்ன அப்படின்னா, எங்களது தரப்பு வாதங்களை வந்து எங்களுக்கு சொல்ல அனுமதிக்கலை நீதிமன்றம், எங்களுக்கு வந்து கூடுதல் கால அவகாசம் தேவை, நாங்கள் வந்து பிரமாண பத்திரம் ஃபைல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கூடுதல் அவகாசம் தேவை அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சாங்க. அதன் அடிப்படையில் தான் டிவிஷன் பெஞ்ச் என்ன பண்ணாங்க அப்படின்னா 20ஆம் தேதிக்கு இந்த வழக்கை ஒத்தி வைக்கிறாங்க. அப்புறம் இதற்கிடையில் வந்து ஜனநாயகன் படக்குழு வந்து உச்சநீதிமன்றம் போகிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி டிவிஷன் பெஞ்சில் இந்த கேஸை வந்து கேட்டுட்டு இருக்காங்க, ஸோ இப்போ அங்கே உங்களுக்கு நீதி கிடைக்கலன்னா உச்சநீதிமன்றம் வாங்கன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ 20ஆம் தேதி இந்த வழக்கினுடைய விசாரணை அப்படின்றது வந்தது. அப்போ வந்து 2 நாட்கள் தொடர்ச்சியாக இந்த வழக்கினுடைய விசாரணையை வந்து டிவிஷன் பெஞ்ச் கேட்டாங்க. கேட்டதற்கு பிறகு தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சுருந்தாங்க. எப்போ தான் தீர்ப்பு சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் இப்போ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அப்படின்றது வருகிற செவ்வாய்க்கிழமை 27ஆம் தேதி 10:30 போல் வந்து இதனுடைய தீர்ப்பு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். என்ன தீர்ப்பு வரும் அப்படின்றத நம்ம வந்து கணிக்க முடியாது. ஆனால் வந்து தொடர்ச்சியாக வழக்குகளை ஃபாலோ பண்ணுறதுனால என்ன மாதிரியான தீர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வழக்கை வந்து நீதிபதி அவர்களை பொறுத்தவரையில் ஒரு கரெக்டான டைம் கொடுத்து இருதரப்பு வாதங்களையும் அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க, ரொம்ப டீட்டெயில்டாகவே கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நீதிபதி அவர்களை பொறுத்தவரையில் ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டைமுக்குள்ளே வந்து சென்சார் போர்டு வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டா சிபிஎஃப்சி அவங்க வந்து உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. சிபிஎஃப்சியை பொறுத்தவரையில் இந்த வழக்கை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இது ஒரு ஈகோயிஸ்டிக் மோதலாக கூட மாறி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா சிபிஎஃப்சிக்குன்னு ஒரு தன்னாட்சியான அமைப்பு, அந்த அமைப்புக்கென்று சில அதிகாரங்கள் இருக்கு. அந்த அதிகாரங்களை எக்காரணத்தை கொண்டு நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்றது தான் சிபிஎஃப்சி தரப்புல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு. அதனால தான் அவங்க தொடர்ச்சியாக ஃபைட் பண்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மத்திய அரசு அழுத்தம் கொடுத்து சிபிஎஃப்சி இந்த வேலையை செய்கிறாங்களா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விதான். பொதுவாக ஒரு தன்னாட்சி ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய அமைப்புகள் அதனுடைய அதிகாரத்தை எந்த ஒரு காரணத்துக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஜனநாயகன் பட விவகாரத்தில் வந்து சிபிஎஃப்சியுடைய ஸ்டாண்ட் அப்படின்றது எங்களுக்குன்னு செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அந்த ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண முடியும், யாரும் எங்களுக்கு வந்து டிக்டேட் பண்ண முடியாது அப்படின்றது தான் அவங்களுடைய ஸ்டாண்டாக இருக்குது. இப்போ இதற்கிடையில் வந்து இதில் பாலிடிக்ஸே இல்லையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பாலிடிக்ஸே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது.
இனிஷியல் டேஸ்ல டிலே பண்றதுக்கு. ஏன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகனும் பராசக்தியும் அடுத்தடுத்த தேதிகள்ல ரிலீஸ் ஆக திட்டமிட்டிருந்தாங்க. இப்போ இந்த 2 படமுமே வந்து ஒரு பொலிட்டிக்கலா ஒரு பேக்கப் இருக்கக்கூடிய ஒரு படமா இருந்தது. ஒரு பக்கம் விஜய் வந்து தாவேக்காவுடைய தலைவராக அவருடைய கடைசி படமாக ஜனநாயகன் வருது. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா திமுகவுடைய பேக்கிங்கோட பராசக்தி அப்படின்ற ஒரு படம் வருது. ஸோ இந்த படம் வந்து ஒரே தேதிகளில் ரிலீஸ் ஆகும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிளாஷ்ன்றது வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு ரெவன்யூ லாஸ் ஏற்படும்ன்ற ஒரு கன்சர்னோட கூட இந்த படங்கள் வந்து ஒரே டேட்ல ரிலீஸ் ஆக வேணாம், இந்த படத்தை வந்து டிலே பண்ணலாம் அப்படின்றது அரசியல் காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் அடுத்தடுத்து நீதிமன்றங்கள் நடந்தது பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு அரசியல் அழுத்தத்தோட நடப்பது போல தெரியல. சிபிஎஃப்சி ஒரு தன்னாட்சி அமைப்பாக இருப்பதனால தன்னுடைய அதிகாரத்தை நம்ம விட்டு கொடுத்து விடக்கூடாது அப்படின்றது தான் ஒரு மோட்டிவாக வைத்து அவர்கள் வந்து தொடர்ச்சியாக நீதிமன்றத்தோட எங்கேஜ் ஆகிற ஒரு விஷயத்த நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் படத்தை பொறுத்தவரையில் என்னைக்கு அது ரிலீஸ் ஆகும் அப்படின்றதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த டைம் ஃப்ரேம் வந்து ஜனநாயகன் படக்குழுவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா அவங்க வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதற்கு பிறகு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் அவர்கள் வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு டவுட்டு தான். ஏன்னா ஜனநாயகன் பட நிறுவனத்தை பொறுத்தவரையில் இதற்கு மேல் வந்து அவங்க நீதிமன்றத்தில் போய் ஃபைட் பண்ண வேணாம், இந்த டிவிஷன் பெஞ்ச் என்ன உத்தரவு கொடுக்குறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாகவும் சொல்லப்படுது. அடுத்தடுத்து நீதிமன்றத்துக்கு போய் இந்த படம் தொடர்பாக ஒரு பெரிய ஹைப்பை ஏற்படுத்த மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தாவேகா தலைவர் விஜயை பொறுத்தவரையில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்க போகுது. ஸோ அதன் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் சந்திப்பு கூட்டம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் வந்து அவருக்கு விசில் சின்னத்தை கொடுத்துருக்கு. ஸோ இப்போ அரசியலில் வந்து தீவிரமாக அவர் வந்து களமாட வேண்டிய ஒரு சூழலும் அவருக்கு ஏற்பட்டிருப்பதனால நீதிமன்றத்துக்கு போய் ஜனநாயகன் படம் தொடர்பாக எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நிற்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரு பாசிபிள் டேட் அப்படின்னா February 6 இல்லைன்னா உங்களுக்கு வந்து February 13 இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜனநாயகன் படத்துக்காக நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? எந்த டேட்ல வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.